சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா, லைக் பண்ணுங்கத்தா. நிறைய பேர் புது ஆளுங்க பார்க்கணும். போய் கொண்டு போய் சேர்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கத்தா. எல்லா குதிரைங்களையும் நாம் பாய் சேனலில் போடுறாரு. ஆனால் யாருமே பார்ட்டி நம்பரை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் தான் மொத பார்ட்டி நம்பரை டைரக்டராக கமிஷனே கிடையாமல் வாங்குற ஒருத்தர், விற்கிற ஒருத்தர். இவங்க 2 பேரே போய் பார்த்து வாங்கிட்டோம். நடுவில் புரோக்கரே வேண்டான்னு மொத நம்பர் கொடுத்ததே இவர் மனுஷன் தான். ஆக்சுவலி அது எதுக்காகனா, நான் குதிரை வாங்கும்போது எனக்கு யாரும் எனக்கு கைடன்ஸ் பண்ணல. குதிரை இப்படி வாங்குங்க, இப்படி இந்த கலருக்கு இது சொல்லுவாங்க அது சொல்லுவாங்க. எனக்கு குதிரை பார்த்தேன், சிவப்பு கலரு சுருங்கு அப்படின்னா அது ஒரு ரெட் கலர் குதிரை, வெள்ளையாக இருந்தால் வெள்ளை, கருப்பு இருந்தால் கருப்பு, இதுதான் எனக்கு தெரியும். வேறு சீனி கல்டாவோ இதுவோ அது சஞ்சாஃபோ இந்த மாதிரி இருந்தால் அது என்னன்னு எனக்கு தெரியாது. சஞ்சாஃப் இருந்தாலும் அது வெள்ளை கலர் குதிரை, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கிரே கலர் சேர்ந்துருக்கு. இப்படி தான் எனக்கு ஒரு மைண்ட் செட்டே இருந்துச்சு. குதிரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாமல் தான் நான் குதிரையே வாங்கினேன். வாங்கும்போது கூட எனக்கு யாரும் கைடன்ஸ் பண்ணல. சரி, நானாக போய் கேட்டேன், தெரிஞ்சவர் அது இருக்கனால கொடுத்துட்டாரு. ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சவங்க யாருனா இருந்தால் கொடுப்பாங்க, தெரியாதவங்க இருந்தால் போய் ஏமாந்துடுவாங்க. நிறைய பேருக்கு சுழி பார்க்க தெரியாது, கை கால் சுத்தமாக இருக்கா என்னன்னு தெரியாது, ஏதோ தெரியாமல் நிறைய பேர் வாங்கி மாட்டிக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் கேள்விப்பட்டேன். நான் குதிரை வாங்கிட்ட பிறகு தான் நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க. நான் வாங்கிட்ட பிறகும் எனக்கு குதிரை என்ன சொன்னாங்க, இந்த குதிரை போய் எதுக்கு வாங்கினீங்க, இதெல்லாம் வாங்கி இருக்கக்கூடாது, இது வேஸ்ட்டுங்க, ரைடிங் போகாது, இது போகாது, இது சேட்டை பண்ணோம், நீங்கள் 3000 ரூபாய் ரெடி பண்ணி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. எதுக்காகனா அது ரோட்டில் சுற்றி நின்றுச்சு, இந்த மாதிரிலாம் ஃப்ரீயாக விட்டு வச்சுருந்தாங்க, பிளாஸ்டிக்லாம் சாப்பிட்டு வயிற்றுக்குள்ளே இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது குதிரை எப்போ இருந்தாலும் இருந்துச்சுன்னா ஜேசிபி கூப்பிட்றதுக்கு 3000 ரூபாய் வாங்கி வச்சுக்கோங்க. குதிரை வாங்கினது என் கட்டுத்தலில் கட்டுற அந்த மாதிரி எனக்கு சொன்னாங்க. அப்போ எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ கூட அந்த குதிரை கேட்டிருந்தாங்க, இந்த விலைக்கு வாங்கி போங்க. நான் வாங்கின விலை கூட மேலே ஒரு 10,000 20,000 கேட்டாங்க. பட் நான் கொடுக்கல. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் வாங்கியிருக்கிறேன், அது எந்த மாதிரி குதிரைனா இருக்கட்டும்னு சொல்லி தான் நான் வாங்கினேன். நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தது என் குதிரை பற்றியும் என்னை பற்றி மட்டும் போடலாம்னு சொல்லி தான் நான் ஆரம்பித்தேன். பட் சேல் பாயிண்ட் நான் எதுக்கு வந்தேன்னா, நான் 2-3 பேர் குதிரை என்னை பார்த்து என் ஃப்ரெண்டுகள்லாம் பார்த்தாங்க, கேட்டாங்க. அப்போது ஒருத்தங்க ஒரு மாதிரி பேசும்போது, சரி நாங்களே சேல் அப்படின்னு சொல்லி டேரெக்டாக மீட் பண்ண வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட்டே பண்ணேன். பட் இது ஒரு பிஸ்னஸாவோ இதுவாக நான் எதுவுமே பண்ணல. பட் இப்போ நான் பண்ணுறது என்னன்னா, சரி நிறைய பேர்கிட்ட போய் ரீச் ஆகும். நம்ம தமிழ்நாட்டில் குதிரைங்க கம்மியாக இருக்குது, நிறைய இடத்துல நிறைய பேர்கிட்ட போகும். அப்புறம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, குதிரை வளர்த்தா ஒரு நாளைக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் செலவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதனால நிறைய பேர் அந்த மாதிரி செலவு பண்ணணும்னா நம்ம வருமானமே அந்த மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லியிருந்தது. அப்புறம் லாக்டவுன் முன்னாடி குதிரையுடைய விலையெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ லாக்டவுனுக்கு அப்புறமா குதிரையுடைய விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நானே யூடியூப்பில் முன்னெல்லாம் கொஞ்சம் கம்மியாக போட்டுருந்தேன், இப்போ கொஞ்சம் அதிகமாக போட்டுன்னு வரேன். ஏன்னா ப்ரைஸ் அதிகமாக சொல்கிறாங்க, அந்த அதிகமாக போடுறேன். நான் குதிரை நேரில் பார்க்குறதில்ல. குதிரையுடைய ஹைட்டு ஒன்று இருக்கும், எனக்கு சொல்கிறது ஒரு ஹைட் இருக்கும். சொல்லி தப்பாக இருக்கும், எனக்கு தப்பு சொல்லி இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, சுத்தம்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் குதிரை நேரில் போய் பார்க்குறதில்ல. ஒரு ஊர்லேருந்தெல்லாம் இங்கேருந்து 600 கிலோமீட்டர் 700 கிலோமீட்டர் தூரத்தில் அனுப்புவாங்க. அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், அவங்க சொல்கிறத நான் சொல்ல முடியும். அதனால தான் எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறேன், நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்குங்க அப்படின்னு சொல்லி. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் நேரில் போய் பார்த்தா தான். உட்கார்ந்த உடனே நாங்கள் அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ ஆர்டர் பண்ணி வர வைக்கிறது இல்லை. வந்தால் ரிட்டர்ன் போட்டுடலான்னு. நாங்கள் ரிட்டர்ன் போட்டால் அதில்னா நாங்கள் வந்தது ரிட்டர்ன் போனது எந்த ஒரு காஸ்ட்டும் இருக்காது. எல்லாமே எந்த ப்ரைஸ்க்கு நாங்கள் எடுத்தோமோ அந்த ப்ரைஸில் போயிடும். பட் குதிரை அந்த மாதிரி இல்லை. நாங்கள் காசு போட்டால் ரிட்டன் அதுலேருந்து 5000 10,000 பிடிச்சிக்கின்னு தான் தருவாங்க. ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்டும் நாங்கள் தான் பார்த்துக்கிற மாதிரி வரும். ஸோ அதனால் குதிரை எல்லாம் எது எடுத்தாலும் பொறுமையாக வாங்குங்க. அர்ஜென்ட் பட்டு இந்த குதிரை அந்த குதிரைன்னு சொல்லி பிடிச்சிக்காதீங்க. கொஞ்சம் பார்த்து வாங்கினா நல்லாயிருக்கும். அதே மாதிரி பாய் யூடியூப் சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, பாய்க்கு கூப்பிட்டுன்னு போயிட்டு வாங்கினா ஒரு நல்லதாக இருக்கும். ஏன்னா யாருக்கு குதிரை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கோ அந்த மாதிரி ஒரு ஆளை கூப்பிட்டுன்னு போனால் பெஸ்ட்டாக இருக்கும். நான் டைரெக்டாக நம்பர் கொடுத்துட்றேன், நீங்கள் போகலாம். இப்போ போயிட்டு பாருங்கள், குதிரை அவர் பார்க்குறாரு, இப்போ காலை பிடிச்சி பார்த்துன்னுக்குறாங்க. தெரிஞ்சவங்க இருந்தால் போய் பார்க்கலாம். வீடியோவில் என்ன தான் நாங்கள் யூடியூப்பில் பார்த்து இருந்தாலும் நேரில் போய் பார்க்கும்போது குதிரைனா கொஞ்சம் பயம் இருக்கும். அதனால எப்போவுமே பார்த்து குதிரை ஒருத்தருக்கு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 5000 கொடுக்குறதோ 2000 கொடுக்குறதோ பெரிய விஷயம் இல்லை. அது கொடுத்துட்டா பொருள் தரமாக நம்மள்கிட்ட கொஞ்சம் நல்லதாக வந்துட்டால் போதும் அப்படின்னு அது நினச்சி போய் வாங்கினா நல்லாயிருக்கும். ஏன்னா இன்னொரு என்ன விஷயம்னா, அந்தந்த ஊரில் அங்கங்கே நிறைய பேர் குதிரை வளர்த்துன்னு இருக்கிறவங்க இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் பேசுங்க, குதிரை என்ன ஏதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைனா யூடியூப் சேனல் பாருங்கள், அதில் கூட நாங்கள் எல்லாமே சொல்கிறோம். பாய்கிட்ட போய் மீட் பண்ணுங்கள், பாயை கூப்பிடுங்க, அவரே வருவார். அவர்கிட்ட நீங்கள் போகலனாலும் அவர் உங்களுக்காக குதிரைக்கிட்ட போயிட்டு அங்கே போயிட்டு வீடியோ காலில் காமிச்சு எத்தனை துளி இருக்குது, என்ன இருக்குது, கை கால் எப்படி இருக்குது எல்லாமே அவரே செக் பண்ணி அவரே வியாபாரம் பேசி முடித்து வண்டியில் கூட ஏற்றி நிறைய இடத்துல நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு கொடுத்ததோ நான் வீடியோ பார்த்துருந்தேன். பாய் நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க, நான் இந்த மாதிரி தர்மபுரி பாபு பாய்கிட்டேருந்து நான் வாங்கினேன், ரொம்ப அருமையாக இருக்குது, வண்டியும் ஒன்று வாங்கினேன், நல்லா இருக்குது, நான் போட்டேன் இது பண்ணுறேன் அப்படின்னு. இன்னொரு ஃபார்ம் ஹவுஸில் கூட ஒருத்தர் வாங்கினார், 4 குதிரை வாங்கினார் உங்ககிட்டேருந்து. அது கூட நல்லா இருந்துச்சு. நார்த்து கூட நீங்கள் போய்ட்டு எதுவும் வீடெல்லாம் போட்டு அங்கேருந்து கூட ஒரு குதிரை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் நல்லா கேட்கும்போது கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது. சரி ஓகேடா,
நாம் ஒரு சர்வீஸ் செய்கிறோம்னா நம்ம கூட இன்னொருத்தரும் நல்லதாக ஒரு சர்வீஸ் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதே மாதிரி 2-3 யூடியூப் சேனலும் இருக்குது. அவங்களும் வந்து அதே மாதிரி வந்து குதிரை வெளியேருந்து வாங்கி கொடுக்குறது எல்லாமே பண்ணுறாங்க. எல்லாம் சிறப்பாக பண்ணின்னு இருக்கிறாங்க. இதே மாதிரி வந்து சேர்ந்து பண்ணி நிறைய வந்து குதிரைங்கள்லாம் அழிஞ்சின்னு வர இதுக்கு வந்து நாங்கள் கொண்டு வந்து எல்லாம் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து கத்தியவாரி, மார்வாரி, சிந்தி இந்த மாதிரி வந்து அது குதிரை பற்றிலாம் தெரியறதில்ல. அதெல்லாம் வந்து அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த குதிரையுடைய டெம்பர்மெண்ட் எப்படி இருக்கும், பிஹேவியர் எப்படி இருக்கும் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கூட என்ன சொல்லனா, ஒருத்தரை வச்சு நீங்கள் வாங்கினா நல்லாயிருக்கும். புது ஆளுங்க அவங்களை கூப்பிட்டுன்னு போயிட்டு வாங்கினா குதிரை பற்றி தெரிஞ்சு இருக்கிறவங்க. இப்போ பாய் கூட வந்தார், தனியாக வரல, கூட அவருடைய குருநாதரை கூப்பிட்டுன்னு வந்திருக்கிறாரு. ஏன்னா இவருக்கு சில விஷயம் தெரியாமல் இருக்கும். ஸோ வந்து இவர் வந்து அவரை கூப்பிட்டுன்னு வரனால அவரு கொஞ்சம் நல்லா உள்ளகம் பக்குவமாக பார்த்து வந்து குதிரை சொல்லுவார். அதனால வந்து இவரும் கூப்பிட்டுன்னு வராரு. ஸோ வந்து நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது என்ன இதுன்னு பார்த்து ஒருத்தர் கூப்பிட்டுன்னு போய் வாங்கினா நல்லாயிருக்கும், பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்கிறேங்க உங்களுக்கு. எங்கள் 2 சேனல்லையும் எந்த லாப நோக்கமும் கிடையாது. எங்கிருந்தோ ஃபோட்டோ அனுப்புகிறாங்க, வீடியோ அனுப்புகிறாங்க. அது நம்பிக்கை பேரில் அவங்க சொல்கிறோடைய வார்த்தையை நம்பி தான் நாங்கள் 2 பேருமே வீடியோவில் போடுறோம். ஆனால் நாங்கள் 2 பேருமே சொல்கிற வார்த்தை மெயின் என்ன, நீங்கள் போய் நேரில் பாருங்கள். உங்களுக்கு தெரியலையா, நல்லா தெரிஞ்சவங்க துளி பார்க்குறவங்க, குதிரையை பற்றி நல்லா அறிஞ்சவங்களை கூட்டிகிட்டு போங்க, பார்த்து வாங்குங்க. நேரில் நம்ம கண்ணால் பார்த்து வாங்குறது தான் நிஜம். வீடியோவில் ஃபோட்டோவில் போட்டால் அது ஒரு மாதிரியாக இருக்கும். நேரில் போய் பாருங்கள், அப்போ ஒரு வித்தியாசமாக இருக்கும். நாங்கள் 2 பேர் மட்டும்தான் டைரெக்டாகவே பார்ட்டி நம்பர் கொடுக்குறோம். எங்களுக்கு லாப நோக்கமே இல்லை. எங்களுக்கு சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தில் நாங்கள் செய்யலை. இதை ஒரு சோசியலாக பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் அழிஞ்சாலும் எங்கள் 2 உயிரை பிரிஞ்சாலும் கண்டிப்பாக இந்த குதிரை ஏன்னா அழியக்கூடாது. எங்கள் அழிவே இருந்தாலும் குதிரை ஏன்னா அழியக்கூடாதுங்கிறது தான் எங்கள் 2 பேர் நோக்கமும். இதை கடைசி வரையும் கொண்டு போங்க. நீங்களும் ஒத்துழைச்சாதான் இதை ஃபீல்டை பெருசாக கொண்டு போக முடியும். 10 குதிரை, 40 குதிரை, 4000 குதிரை, 4 லட்சம் குதிரை ஆக்குறது நம்ம ஒருத்தர் கையில் மட்டும் இல்லை, 2 பேர் மட்டும் இல்லை. நீங்கள் அத்தனை பேரும் முன் வந்து நீங்களும் வாங்கணும், நீங்கள் 4 பேருக்கு சொல்லணும். இதெல்லாம் பண்ணாதான் குதிரைங்க வளரும். தட்கல் பாயுடைய சேனலில் பார்த்து ஆந்திரா, கர்நாடகா, ஏன் மகாராஷ்டிராவில் போய் நாம் குதிரை வாங்கிட்டு வரோம். மகாராஷ்டிரா வந்து இங்கே எங்களை பார்த்து வாங்கிட்டு போகிறோம். இப்போது பாய் சேனலை ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் குதிரை வாங்கிட்டாங்க. அதாவது புதுசாக குதிரையை பற்றி தெரியாதவங்க இறங்கி குதிரை வாங்கி நிறைய பேர் இப்போது வச்சுருக்காங்க. அதில் பெரிய சந்தோஷம் இல்லை பாய். இப்போ எல்லாம் லாப நோக்கில் பண்ணாங்க, நம்ம டைரெக்டாக பண்ணோம். நம்ம 2 பேர் சேனலில் பார்த்து எத்தனை பேர் குதிரை வாங்கியிருக்காங்க, புது ஆளுங்க. ஆமாம், புது ஆளுங்க நிறைய பேர். எங்களுக்கு ஆசையாக வந்து புது வரவு தான். பழைய பேர் நிறைய பேர் குதிரை வச்சுருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். தெரியாதவங்க இந்த குதிரையை வளர்த்தணுங்கிறது தான் எங்கள் நோக்கமே. அந்த மாதிரி நிறைய பேர் பாய் சேனலை பார்த்து குதிரையை வாங்கி வச்சுருக்காங்க. அது வரையும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். யாராவது சொல்கிறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, நம்ம உசேன் கிட்ட வர குதிரைன்னா நாங்களே வந்து எப்படி இருக்குது என்ன இதுன்னு எல்லாம் பார்த்து சொல்லிடுறோம். எதனா தப்பு இருந்தாலும் அதுவும் சொல்லிடுறோம். கூலி தப்பு இருக்குங்க, இந்த குதிரை வந்து காலில் கொஞ்சம் வீக்காக இருக்குங்க, இந்த குதிரை நொண்டுதுன்னா எதுனாலன்னா நாலு இது பண்ணி குழாம்பு கொஞ்சம் தேய்ச்சிட்டு இருக்குது அதனாலங்க எல்லாமே சொல்லி நாங்கள் போட்டுறோம். அதே மாதிரி அண்ணனும் வந்து இருக்கிறது சொல்லி கொடுக்குறோம். உள்ளபடி நாங்கள் ஓப்பனாக பேசுகிறோம். ஒளிமறைவெல்லாம் இல்லை, பின்னால் ஒன்று முன்னால் ஒன்றும் இல்லை. ஓப்பனாக டைரெக்டாக இந்த குதிரையெல்லாம் இப்படி இருக்குது, இதுதான் ஃபால்ட்டு, இதுதான் பிரச்சனை, இவ்வளோதான் பார்த்துன்னு கொடுத்துருந்தா வாங்கிட்டு. இதை தான் நாங்கள் சொல்லுவோம். இதே மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம தென்காசி அமீர். அவர் நேற்று வந்திருந்தார். நேற்று கூட நான் இருந்தேன் நைட்டு. அவர் குட்டி அமீர் சொல்லி இன்ஸ்டாகிராம் ஐடி ஒன்று இருக்குது. அதில் அவரும் வந்து குதிரைலாம் சேல் பண்ணுறாரு. அது அவர் வந்து மதுரை, தென்காசி அந்த பக்கம் வந்து அவர் பண்ணியிருக்கிறாரு. இப்போ புதுசாக பண்ணியிருக்கிற ரொம்ப நல்லா பண்ணுறாரு. அவரும் நம்மக்கிட்ட வந்து இங்கேருந்து நாங்கள் அவங்க குதிரை கொடுக்குறதும் அவர் நம்மளுக்கு கொடுக்குறது, நம்மக்கிட்ட வந்து வண்டியெல்லாம் சேரட் வண்டியெல்லாம் அண்ணக்கிட்டேருந்து வாங்கிட்டு போயிருந்தாரு. இந்த மாதிரி அவரும் வந்து நல்லா பண்ணியிருக்கிறாரு பாய். நான் ரொம்ப வந்து அருமையாக பண்ணியிருக்கிறாரு அவர். நிறைய இப்போது ராஜு அப்படின்னு சொல்லி வந்தார். அவர்கிட்ட பெண் குதிரை நம்மக்கிட்ட தான் வாங்கினார். ரிட்டர்ன் அது பெண் குதிரை கொடுத்துடலானே அப்படின்னு சொல்லி அது கொடுத்தாரு. நம்ம யூடியூப் சேனலில் தான் போட்டேன், சேலும் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து ஜமுனாமுத்தூர் ரமேஷ் அண்ணா அப்படின்னு சொல்லி அவர் தான் வந்து வாங்கிட்டு போனார். ஆல்ரெடி 2 குதிரை வாங்கிட்டு போனார். நாட்டு குதிரை வாங்கிட்டு போனார் பையனுக்காக. அப்புறம் இன்னொரு குதிரை ஒன்று ஆண் குதிரை குட்டி ஒன்று வாங்கிட்டு போனார் உசேன் அண்ணா கிட்ட தான். அப்புறம் இந்த ஒரு பெண் குதிரை வாங்கிட்டு போனது அது தென்காசி அமீர் சொன்னேன் இல்லைங்களா, அவர் கூட தான் போயிட்டு அந்த ராஜு வந்து கேரளாலேருந்து ஒரு கருப்பு ஆண் குதிரை ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. அது வச்சுனுக்கிறாரு. இப்போது அதில் தான் ரைடிங்லாம் போயின்னு இருக்கிறாரு. நம்ம தம்பி கிரி அவரும் அடிக்கடி வராரு உசேன் அண்ணா கிட்ட மீட் பண்ணுறதுக்கு. அவரும் வந்து ஒரு குதிரை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் வாங்கினார். அவரும் நாட்டுக்கு வந்து நான் சாரங்கடை முடிச்சுட்டு நான் வந்து நெக்ஸ்ட் வந்து மாலேகாவுக்கு போகிறேன்னா அப்படின்னு சொல்லி அவன் வந்து கிளம்பி போனான். போயிட்டு வந்து குதிரை அங்கே பார்த்துட்டு அவனும் குதிரை பற்றியெல்லாம் எதுவும் சொல்லியிருந்தான். கிரி ஒன்று வாங்கினான்.
கிரியும் வந்து இந்த மாலைக்காவன் தானே போனேன். அங்கே எப்படி இருந்துச்சு, ப்ரைஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு கிரி? முன்னாடி வந்து சொல்லுங்கள். நல்ல குதிரை எடுக்கணும்னாக்கா ஒரு 1.5 லட்சம். அங்கே பார்த்து சொல்லுங்கள். நல்ல குதிரை எடுக்கணும்னாக்கா ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு அந்த மாதிரி வச்சு தான் குதிரை கிடைக்கும். 1 லட்ச ரூபாய்க்கு மேலே கல்ச்சல் குதிரை வேணா கிடைக்கும். ஒரு 40 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு வந்து கல்ச்சர் குதிரைனா எப்படி மாதிரி சொல்கிறீங்க? புளி கப்பு சைஸ் கம்மி வயசான குதிரை இந்த மாதிரி கை பாட்டு கால் பாட்டு எல்லாம் இருக்கும். இன்னும் அந்த குதிரை இது மாதிரி எதுனா அந்த மாதிரி கிடைக்கும். எல்லாம் இந்த ரேட்டுக்கு அங்கே மகாராஷ்டிரா கம்மியாக நாங்கள் அங்கே இருக்கிறவங்களே ரேட் கொடுத்து வாங்குறாங்க. ஆமாம், அது உண்மை. அது ஏன்னா நானே அங்கே இருக்கும்போது 1 வீக் கிட்டத்தட்ட இருந்தேன். அங்கே என்ன பண்ணுறாங்க, 1 லேக் கொடுத்து கூட எடுக்கிறாங்க. 60,000 எல்லாம் சுத்தமாக இருக்கான்னு தான் பார்க்குறாங்க. அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா கை கால் சுத்தமாக இருக்கா, அதுதான் சொல்லி பார்க்குறதில்ல. அவங்க கை கால் சுத்தமாக இருக்கா, ரைடிங்கில் நல்லா போதா, தொழிலில் நல்லா இருக்கான்னு பார்க்குறாங்க. குதிரை வந்து வண்ட சட்டமாக நல்லா இருக்கா, அதுதான் பார்க்குறாங்க. காசு கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க. அங்கே நம்ம தமிழ்நாட்டில் தான் கொஞ்சம் இன்னும் ஆளுங்களுக்கு வந்து சரி கம்மியாக வந்து இங்கே இருக்கிற குதிரெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி ஜாஸ்தி வந்துருது. பட் அங்கே தான் கொஞ்சம் ப்ரைஸ் இருக்குது. இப்போது எதனால் ஏறிட்டு இருக்க ப்ரைஸ் என்ன நினைக்கிறீங்க? கொரோனா கழிச்சு தான் ஏறிச்சு. அது முன்னாடி ரேட் கம்மியாக சொன்னாங்க. கொரோனா கழிச்சு அதிகமாக ரேட் இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிறவங்களே நிறைய ஷோட் பண்ணுறாங்க. லோக்கலில் கழிச்சு வாங்க காசு வாங்குறாங்க. சும்மா சொல்ல போனால் அங்கே ஒரு பாதி பேருக்கு சும்மா ஷோப்பு தான் எடுத்து வராங்க. சும்மா நிறைய பேர் வச்சிருக்காங்க. வியாபாரிங்க அங்கே லோக்கலில் வாங்கிட்டு வந்து பண்ணுறாங்க. அங்கேயே ரேட்டு தான் நான் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ். இதில் இன்னொன்று முக்கியமாக ஒன்று சொல்லணும். சொல்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. நம்ம இங்கேருந்து வடநாட்டுக்கு போய் அங்கே இருக்கிறவனை வேலை வைக்கிறத விட ஏன் தமிழ்நாட்டு குதிரைங்களை நம்ம வாங்கி வேலை வைக்கக்கூடாது? இல்லை பாய், தமிழ்நாட்டில் வந்து குதிரைங்க கம்மியாக இருக்குது பாய். இருக்குங்களா? நாங்கள் வந்து நம்ம கிட்ட யாரும் வந்து இங்கே கொடுக்கல. நிறைய வந்து ப்ரீடர்ஸ் வந்து இங்கே கரெக்டாக இல்லை, புரியுதுங்களா? ப்ரீடர்ஸ் எல்லாரும் இருக்கிறாங்க. இல்லைன்னா எல்லாம் ஷோ பர்பஸும் லைனேஜ் அந்த ப்ரீடர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நார்மலாக வந்து குட்டி தான் சேல் பண்ணுறோமா கம்மி. நிறைய பேர் வந்து இங்கேருந்து வந்து அங்கேருந்து குதிரை கொண்டு வரது நாங்கள் எதுக்காகனா, தமிழ்நாட்டில் குதிரை ஒரு சந்தை வந்து அதிகமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வாரம் சந்தை இருக்குது. இங்கே மாட்டு சந்தை, கோழி சந்தை, ஆடு சந்தை தான் வாரம். என்னன்னா அந்த அளவுக்கு ஸ்டைலான அருமையான குதிரையும் அந்த பக்கம் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க அந்த பக்கம் அதுக்குன்னே குட்டியை வந்து ட்ரெயின் பண்ணி அங்க தீவனம் வேற பாய், தீவனம் வேற, தீவனம் வேற எல்லாம் வச்சிருக்காங்க. வந்து கொஞ்சம் நாங்க வளர்க்குற முறையும் வந்து சேஞ்சஸ் ஆகுது, கொஞ்சம் மாறும். அந்த குட்டுக்கும் இந்த குட்டுக்கும் கொஞ்சம் மாறும். அங்க இருந்து நிறைய பேர் வந்து நானே குதிரை எடுத்து கொடுத்துருக்கேன். எடுத்து கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, என்ன ஆகுது கிரி, குதிரைக்கு என்ன ஆகுது எடுத்துன்னு வந்த உடனே காலடி வரும்போது உடம்பு சாம்பா வந்துருக்கு. உடம்பு செட் ஆகுறது இல்லை. ஏன்னா தண்ணி மாறுது, காத்து மாறுது, எல்லாமே மாறுது. நாமளே வெளியே போய் மாறுது இல்லை, அந்த மாதிரி மாறுது. நாங்கள் வந்து அது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம். வந்த உடனே ரைடிங் பண்ணக்கூடாது குதிரைக்கு. நம்ம ஆளுங்க அப்படி இல்லை, வாயில் வந்தோடனே மேலே அப்படி இல்லை பாய். யாருன்னா இருக்கட்டும், கையில சக்கரை வச்சுட்டு சாப்பிடாம இருக்க முடியுமா சொல்லுங்க? அந்த மாதிரி தான் குதிரை வச்சுன்னு ஓட்டாம என்னப்பா ஓட்டாம வச்சுன்னு ஆக்க பொறுத்தவங்களுக்கு கொஞ்சம் ஆரவும் பொறுக்கணும். அது வந்ததுக்கு அப்புறம் அது கொஞ்சம் பொறுமை வேணும். நம்ம ஆளுங்க புரிஞ்சுப்பாங்க, இந்த வீடியோ பார்த்து புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிரி போயிட்டு குதிரை எடுத்துன்னு வந்தியாப்பா? எதுனா 3 குதிரை ஏதோ எடுத்துன்னு வந்தாரு அவரும். அதில் வந்து நிறைய பேர் அவங்க தெரிஞ்ச ஆளுங்க சொந்தக்காரங்க ஏதோ எடுத்து கொடுத்தாரு கூட வந்தாங்களா? சரி, அதான் போயிட்டு அவரும் வந்து குதிரை சரி எடுக்கலாம். நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு அவர் கேட்டார், அண்ணா சாரங்கடா இருக்கிறீங்களா, எப்படி இருக்குன்னா விலையெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தாரு. நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் வந்து வரேண்ணா அப்படின்னு சொன்னார். இல்லைப்பா இந்த சந்தையில் வராத, இந்த மாதிரி இருக்க நெக்ஸ்ட் அப்படியே வந்து நீ வர 2 நாள் 3 நாள் கழிச்சு வரேன்னு சொன்னேன். சந்தையா ஆல்மோஸ்ட் வந்து காலி ஆயிடுச்சு. நீ மாலேகாவ் நெக்ஸ்ட் வருது, மகாராஷ்டிரா தான், அங்கே வந்துடுன்னு சொன்னேன். சரி, அவர் வந்தார், நான் கிளம்பி வந்துட்டேன். நம்மளுக்கும் எங்கள் ஊரில் வேலை இருக்குது, நிறைய வேலை விட்டுட்டு அங்கே போயிட்டு இருக்கிறது இங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்துட்டேன். தம்பி போய் அங்கே குதிரை பார்த்து வாங்கிட்டு வந்தார். அங்கே கூட எனக்கு வீடியோ கால் பண்ணி கேட்டார், அண்ணா இந்த குதிரை எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நீ எடுப்பா, எப்படி இருக்கும், உனக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க, எடுப்பான்னு சொன்னேன். பட் எனக்கு தெரிஞ்சது நான் சொன்னேன், அவர் எடுத்துருக்கிறாரு. குதிரை நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து குதிரைக்கு உடம்பு செட் ஆகலாமல் கொஞ்சம் இருந்தார். வந்து உசேன் அண்ணக்கிட்ட கேட்டு கொஞ்சம் மெடிசன்ஸ் எல்லாம் இங்கே வாங்கி அது கொஞ்சம் டாக்டர் அங்கே கூப்பிட்டு இது பண்ணிட்டீங்கன்னா ஓகே, அது கொஞ்சம் ரெடி ஆகிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னார். அதில் ஒரு குதிரை நல்லா ஸ்பீடாக போகுது, நல்லா ரைடிங்லாம் நல்லா போகுதுன்னு சொன்னேன். இவர்கிட்ட இருக்க ஒரு ஆண் குதிரை ஒன்று. ஆனால் என்னை விட நல்லா பேசுவீங்க, சூப்பராக நல்லா பேசுகிறேன். அருமையாக அது ஸ்பீச் அருமையாக இருக்குது. நான் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக தான் நான் பேசுவேன். ஆனால் மனுஷன் கோவை ஸ்பீடு தான், எல்லாரும் க்ளீனாக இருக்குது. எனக்கு பிடிச்சதே அதுதான். அப்படி இல்லை பாய், ஆக்சுவலி நான் வீடியோ இந்த பழைய வீடியோலாம் நீங்கள் பார்த்தா எனக்கு பேச வராது பாய். இப்போ கூட தமிழ் வந்து அந்த அளவுக்கு வராது எனக்கு. அப்பப்போ வந்து கொஞ்சம் இதாகும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக பேசினேன். போக குதிரை பற்றி கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ண எனக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பேச்சு வார்த்தை. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பண்ணுறத எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நன்றி பாய். எல்லா புகழும் இறைவன் ஒருவன். கண்டிப்பாக மனுஷனுக்கு இல்லை, எல்லாம் கடவுளுக்கு.